ஐயா சாமி, கல்யாண வாழ்க்கையில 50-50 ஒன்னே கிடையாது. நான் சமைக்கிறேன், நீ பாத்திரம் கழுவு, நான் இட்லி சுடுறேன், நீ சட்னி அரைச்சிருன்னு சொல்றதுல இல்ல மேம் 50-50. ஒரு சில விஷயங்கள்ல நான் 70 நீ 30 ஆகும், இன்னும் சில விஷயங்கள்ல நீ 70 நான் 30 ஆகும் இருப்போன்றத புரிஞ்சு அதை தெரிஞ்சு பேலன்ஸ் பண்ணி வாழ்றது தான் மேம் உண்மையிலே 50-50. உங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொன்றையும் பார்த்து 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 பண்ணி இன்னைக்கு வரலையும் அவங்களோட பெத்தவங்க அதுக்கான கடனை கட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரூபாயும் உன்னை கேட்டுதான் செலவழிக்கணுமாங்கிறது அடிமைத்தனம்னா, ஓடா தேஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச காசை குடும்பம், மனைவி, குழந்தை, படிப்பு, மருந்து, மாத்திரை, கடன் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு தனக்குன்னு 1 ரூபா கூட செலவு பண்ண முடியாம இருக்க ஆண்களும் அடிமை தானே மேடம்? நீ சம்பாதிக்கிற காசை நான் சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறத விட நான் சம்பாதிக்கிறத நானே சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம் மேடம். இங்க ஆண்களுக்கு எங்க மேம் இருக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்? ஒரு ஆண் தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட வயசு இளமை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அழகான உலகத்தை உருவாக்குறான். எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சுட்டு இனி நிம்மதியா வாழ போறோம்னு நினைக்கிறப்ப நீ என் கூட நேரம் செலவு பண்ணல, நீ குடும்பம் நடத்துறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அவன் அந்த உலகத்துல தனியா விட்டுட்டு போனா அவன் அங்கேயே அனாதையா யாரும் இல்லாம அப்படியே நின்றுருவாங்க. இங்க எல்லாருமே நாயே விட்டு கொடுக்கணும், நாயே விட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கல்யாண வாழ்க்கையோட அழகே விட்டு கொடுக்கறது தானே மேடம்.